முன்னறிவிப்பு இல்லாமல் தற்காலிக பேருந்து நிலையம் செயல்பட துவங்கியது. மதுராந்தகத்தில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்படவுள்ள நிலையில் தற்காலிகமாக இருந்த நிலையம் அது முன்னறிவிப்பு இல்லாமல் செயல்படுவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகம் மிக முக்கிய நகரமாக இருந்து வருகிறது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளதால் பிற பகுதியில் இருந்து செய்யூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்வதற்கு மதுராந்தகம் பேருந்து நிலையம் மிக முக்கியமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் மதுராந்தகம் நகராட்சியில் உள்ள பேருந்து நிலையம் அதிக அளவு பேருந்துகள் வந்து கொண்டிருப்பதால் புதிய பேருந்து நிலையத்தை கட்ட முடிவு செய்யப்பட்டது. அந்த வகையில் மதுராந்தகம் நகராட்சியின் சார்பில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அண்ணா பேருந்து நிலையத்தை விதித்து அப்புறப்படுத்தி புதியதாக பேருந்து நிலையம் கட்டிடம் கட்டுவதற்கு சுமார் 2.48 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இதற்கான ஒப்பந்த பணி கடந்த செப்டம்பர் மாதம் கோரப்பட்டு தற்பொழுது பணிகள் துவங்க உள்ளன. இந்த நிகழ்ச்சியில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மதுராந்தகம் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. தற்காலிக பேருந்தில் பேருந்துகள் நிற்பதற்கு முன்பு பொதுமக்களுக்கும் பயணிகளுக்கும் அறிவிப்பு கொடுக்கப்படும் என தெரிவித்தனர். இந்நிலையில் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இன்று முதல் தற்காலிக பேருந்து செயல்பட துவங்கியுள்ளது. முன்கூட்டியே எந்தவித அறிவிப்பும் அறிவிக்காமல் திடீரென தற்காலிக பேருந்து செயல்பட துவங்கியதால் பயணிகள் பாதிப்படைந்துள்ளனர். பழைய பேருந்து நிலையம் இருந்த இடத்திற்கும் தற்காலிக பேருந்து நிலையத்திற்கும் பயணிகள் அலைந்து திரிந்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.